மகிழ்ச்சி அப்படின்னா என்ன? இது நம்மளே அடிக்கடி கேட்டுக்கொள்ளும் கேள்விதானே. மகிழ்ச்சினா என்ன? நம்ம இந்த உலகத்துல நிறைய விஷயங்களுக்காக ஓடிக்கொண்டிருக்கின்றோம். மாணவர்கள் தங்களுடைய படிப்பின் தேர்ச்சிக்காக, அதே போல பின்பு காலத்தில் வேலை செய்யும் போது அந்த ஊதியத்திற்காக, அந்த பணத்திற்காக, பின்பு பதவிக்காக, பாதுகாப்பிற்காக, இப்படி நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். We are always in a constant race. ஆனால் எல்லாம் கிடைத்த பிறகும் மகிழ்ச்சி மட்டும் கிடைப்பது இல்லை. சாமி, என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் இருக்கு, ஆனா என்னுடைய உள்ளம் மறுபடி வெறுமையாகி கொண்டே இருக்கின்றது. இந்த கேள்விக்கெல்லாம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இயேசு ஆண்டவர் தன்னுடைய மழை பொழிவின் மூலமாக பதில் தந்திருக்கின்றார். அவர் சொன்னதெல்லாம், நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்கள் அனைவரும் பேறு பெற்றவர்கள் என்று இந்த மலையின் கீழ் இருந்த அந்த ஏழைகள், நோயாளிகள், ஒடுக்கப்பட்டவர்கள், உள்ளம் உடைந்து வந்தவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் இயேசு இவ்வாறு ஆசி வழங்குகின்றார். இந்த ஞாயிறு முதல் அடுத்த 4 ஞாயிறுகளுக்கு நாம் இயேசுவின் இந்த மலை பொழிவிலிருந்து 4 பகுதிகளாக பிரித்து நாம் தியானிக்க இருக்கின்றோம். இந்த பகுதிகள் நம்மை இந்த காலத்தில் இருந்து தவக்காலத்திற்கு அழைத்து செல்லும் தயாரிப்பு வாசகங்களாக இருக்கின்றன. ஜாக்வஸ் ஃபோயர் என்ற ஒரு புகழ்பெற்ற இறையியலாளர், a famous theologian named Jacques Foyer, இந்த பேறு பெற்றோர் என்பதை பற்றி இவ்வாறு கூறுகின்றார். இந்த பேறு பெற்றோர் ஆசிர்வாதங்கள் மறு உலக வாழ்வை பற்றிய வழிகாட்டிகள் அல்ல, மாறாக இந்த உலகில் நாம் வாழக்கூடிய மறு வாழ்வை பற்றிய வழிகாட்டிகள். These lines of beatitude are not a map to a life in another world, but the map of another life in this world. நாம் இன்று இந்த மழைப்பொழிவின் முதல் பகுதியை நாம் வாசிக்க கேட்டோம். இந்த பகுதியில் 8 வகையான பேறு பெற்றோர்களை பற்றி இயேசு கூறுகின்றார். இந்த 8 வகை பேறு பெற்றோர்களை இந்த முதல் பேறு பெற்றோரின் வழியாக நாம் சுருக்கிவிட முடியும். அதாவது நாம் நம்முடைய இன்றைய இந்த பாடலின் மூலமாக நாம் கேட்டதன் வழியாக ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர். நம்முடைய பதிலுரை பாடல்ல நம்ம அழகா பாடல் கேட்டோம், ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர். இந்த ஏழையர் என்பவர் நம்முடைய விவிலிய மொழியில் அனாவிம் என்ற வார்த்தையினால் அவர்களை அழைக்கின்றார்கள். இந்த அனாவிம் மக்கள் யார் என்றால், அவர்களிடம் எந்த செல்வமும் இல்லை. இரண்டாவதாக, செல்வர்கள் இவர்களை வெறுத்தார்கள், மதிக்க மறந்தார்கள். மேலும் செழிப்பில்லாத இவர்கள் செல்வர்களால் ஒடுக்கவும் பட்டார்கள். ஆனால் இப்படியெல்லாம் இருந்தாலும் இந்த அனாவிம் மக்களிடம் ஒரு சிறப்பு உண்டு. அந்த சிறப்பு என்னவென்றால், எத்தகைய துன்ப வேளையிலும் அவர்கள் ஒரு விஷயத்தை மட்டும் அவங்க விட்டே கொடுக்கவில்லை. அது என்ன விஷயம்? இறை நம்பிக்கை. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் இந்த அனாவிம் மக்கள் ஆண்டவர் மீது வைத்த நம்பிக்கையை அவர்கள் இழக்கவே இல்லை. இயேசு வாழ்ந்த காலத்துல இந்த பரிசேயர்கள் இந்த ஏழை மக்களை பார்த்து, ஏழை என்பது பாவம், ஏழைகள் என்பவர் பாவிகள், கடவுளின் சாபத்திற்கும் தண்டனைக்கும் உள்ளானவர்கள் தான் இந்த ஏழை மக்கள் என்று
அந்த பரிசேயர்கள் சொல்லிய காலத்தில் இயேசு ஆண்டவர் இந்த ஏழை எளியோரை பார்த்து, நீங்கள் பேறு பெற்றவர்கள், ஏனெனில் உங்களுடைய இறை நம்பிக்கை உங்களை கடவுளின் பிரசன்னத்தில் என்றும் வைத்திருக்கின்றது என்று அந்த பரிசேயர்களின் அந்த சிந்தனையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புரட்டி போட்டார். ஏழ்மை என்பது சூழ்நிலையாக இருக்கலாம், இருந்தாலும் இறைவன் தருகின்ற பிரிக்க முடியாத உறவில் இருக்கும்போது எந்த ஏழ்மையும் ஏழ்மையே அல்ல. இதைத்தான் புனித கிளாரா இவ்வாறு கூறுகின்றார். நாங்கள் ஏழைகள் என்று அனைவரும் சொல்கின்றார்கள், கடவுளை கொண்டிருப்போர் ஏழைகள் அல்ல. Everyone is telling that we are poor people, but we have God. We are never poor, said Saint Clare. ஏழையாக இருப்பது இரு வகைப்படும். அக ஏழ்மை, புக ஏழ்மை. அக ஏழ்மை என்பது இன்டர்னல் பாவர்ட்டி, புற ஏழ்மை என்பது எக்ஸ்டர்னல் பாவர்ட்டி. நம்முடைய புற ஏழ்மையும் அக ஏழ்மையும் ஒன்றாக கைகோர்த்து செல்ல வேண்டும். புற ஏழ்மையின்றி அக ஏழ்மை வருவது கடினம். அதே போன்று அக ஏழ்மையின்றி புற ஏழ்மைக்கு பொருள் இல்லை. There is no meaning to our external poverty if we are not poor inside our heart. இதுக்கெல்லாம் தலை சிறந்த எடுத்துக்காட்டு நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் அனாவி மக்களுக்கு இடையே ஒரு தலை சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கின்றார். அவர் ஆண்டவராக இருந்தாலும், இந்த உலகத்தையே தன்னுடைய சொத்தாக்கிய ஆண்டவராக இருந்தாலும், உலகத்தின் செல்வங்களுக்கெல்லாம் செல்வராக இருந்தாலும், அவர் நமக்காக, நம்முடைய மீட்புக்காக, நம்முடைய பாவங்களுக்காக ஏழ்மையில் பிறந்து ஏழ்மையில் வாழ்ந்தார். வானத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, ஆனால் மானிட மகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை. லூக்கா 9:57 நாம் வாசிக்கின்றோம். நம்முடைய முதல் வாசகம் இன்று செப்பானியா இறைவாக்கினர் வார்த்தைகளை வழியாக நாம் கேட்டோம். இந்த செப்பானியா இறைவாக்கினர் கிறிஸ்து வாழ்ந்த காலத்திற்கு 7 நூற்றாண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு இறைவாக்கினர். இவர் பிற்பகுதியில் எரேமியாவின் காலத்திற்கு முன்பு இருந்தவர். இவர் ஆண்டவர் தீர்ப்பு வழங்கும் நாள் குறித்து அன்றைய மக்களுக்கு இவ்வாறு எச்சரிக்கை விடுகின்றார். இவர் வாழ்ந்த காலகட்டத்தில் மக்கள் சிலை வழிபாடு, ஆளும் வர்த்தகத்தின் தவறான வாழ்க்கை முறைகள், ஏழைகள் சமுதாயத்தில் அடிமைப்படுத்தப்பட்ட நிலை, இவ்வாறு இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இத்தகைய சூழ்நிலையில்தான் இந்த செப்பானியா இறைவாக்கினர் ஏழைகளை நோக்கி விடுத்த அறைகூவல், ஆண்டவரின் கட்டளையை கடைபிடிக்க, நேர்மையுடன் நடக்க, மன தாழ்ச்சியோடு ஆண்டவரை தேடுங்கள் என்று அந்த மக்களை நோக்கி அழைக்கின்றார். இவருடைய இந்த வார்த்தை இன்று நமக்கும் பொருந்தும், அப்படித்தானே? நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை தவிர நாம் உலக ஆசையை பலவற்றில் நாம் இணைந்து அதில் சிக்கிக்கொண்டு மாட்டிக்கொண்டு இருக்கின்றோம். ஏழை எளியோர் நாட்டில் இருப்பதால் அன்று செப்பானியா இறைவாக்கினர் அந்த இறை மக்களை பார்த்து கூறுகின்றார், இறை நம்பிக்கை உள்ளோர் நாட்டில் இருப்பதால் தான் அங்கு விளையும் தீமைகள் நீக்கப்படுகின்றது, நன்மைகள் வருகின்றது. இந்த ஏழை எளியோர் வாழும் நாட்டில் கொடுமை செயல்கள், வஞ்சக பேச்சு, அச்சம் எதுவும் இராது என்று அந்த செப்பானியா இறைவாக்கினர் அந்த ஏழை எளிய மக்களை பார்த்து கூறுகின்றார். அதே போலதான் நம்முடைய இந்த இரண்டாவது வாசகத்திலும் மிக அருமையான வாசகம். உங்களுக்கு நேரம் இருந்தால் மறுபடியும் இந்த இரண்டாவது வாசகத்தை வாசித்து பாருங்கள். புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய கடிதம். கொரிந்து நகரானது பெரிய கிரேக்க வணிக நகரமாக இருந்தது. அங்கு 2 வகையான பெரிய மக்கள் இருந்தார்கள். இந்த யூத மக்கள் கிறிஸ்துவின் சிலுவை வழி மீட்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் அவர்கள்
சிலுவை என்பது அவமான சின்னம். We do not accept the salvation that comes from the cross என்று யூதர்கள் சொன்னார்கள். இன்னொரு வகையான மக்கள் கிரேக்கர்கள் கிறிஸ்துவின் உயிர்ப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் கிரேக்கர்கள் தத்துவ ஞானத்தின்படி இறப்பு என்பது ஆன்மாவின் விடுதலை, உடலின் உயிர்ப்பு என்பது மீண்டும் அந்த ஆன்மாவை சிறைப்படுத்துவது போன்றது. இந்த கருத்து கிரேக்கர்களிடையே ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. மேலும் கிரேக்க சமுதாயத்தில் ஒரு மனிதனானவன் தன் அறிவையும் ஞானத்தையும் பற்றி பயிற்சி பெற்ற ஆசிரியரின் பொருட்டு பெருமை பாராட்டுவது வழக்கமாக இருந்தது. இவர்களுக்குத்தான் புனித பவுல் இந்த இரண்டு வகையான மக்களை பார்த்துத்தான் சொல்கின்றார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, உலகத்தை எல்லாம் படைத்த அந்த ஆண்டவர் மடமை என்று கருதியதை அவர் மன தாழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு இறைமகன் தாழ்ச்சி கொண்டார். God chose what is foolish for our sake. ஏழையரின் உள்ளத்தோர் கடவுளின் செல்ல பிள்ளைகள் என்று புனித பவுலடிகளார் கூறுகின்றார். இந்த மழை பொழிவின் மனநிலை இன்றி, அதாவது ஏழையரின் உள்ளமில்லாமல், இன்னும் அதிகமாக ஆழமாக சொல்ல வேண்டும் என்றால் இறை நம்பிக்கை இழக்காமல் இருந்தால்தான் நம்முடைய குடும்பத்திலும், நம்முடைய பங்கிலும், நம்முடைய நாட்டிலும், இந்த உலகத்திலும் நாம் மாற்றம் கொண்டு வர முடியும். நம்முடைய குடும்பத்திலிருந்தே எடுத்துக்கோமே, இந்த இறை நம்பிக்கை நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய குடும்பம்தான் நம்முடைய குட்டி பங்கு. நம்முடைய குடும்பத்தில் இருந்துதான் இந்த இறை நம்பிக்கை குறிப்பாக தாய் தந்தையரிடமிருந்து வருகின்றது. இந்த இறை நம்பிக்கையை நாம் இழக்கும் காலத்தில் நாம் இந்த உலக மகிழ்ச்சிக்கும், இந்த உலக பதவிக்கும், சொகுசிற்கும், செல்வத்திற்கும் அடிமைகளாகி விடுதலை அற்றவர்களாக நாம் இருக்கக்கூடும். அதனால்தான் இன்று விடுதலை பெற்ற மனிதர்களாக வாழ இயேசு நமக்கு இந்த மழை பொழிவை அன்று அந்த மக்களுக்கு கொடுத்ததின் மூலமாக இன்று இந்த அந்தோனியார் பங்கில், இன்று நாம் இந்த திருப்பலியில் பங்கேற்கும் நமக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கின்றார். நம்முடைய மகிழ்ச்சியை, நம்முடைய விடுதலையை இந்த உலகம் என்றும் நம்மிடமிருந்து பிரிக்க முடியாது. ஏனென்றால் நம்முடைய மகிழ்ச்சி, நம்முடைய விடுதலை இயேசு ஆண்டவர் மட்டுமே. இதுவரை பறக்க முடியாத பறவை ஒன்று தனக்குள் சிறகுகள் இருப்பதை கூட உணராமல் இருக்கின்றது. ஆனால் தனக்குள் இருக்கும் சிறகுகளை அறியும் பறவை மெதுவாக தன்னால் பறக்க முடியும் என்று திடீரென்று அது உணரும் போது அது தன்னுடைய இறக்கைகளை விரித்து விண்ணில் உயரமாக பறக்கின்றது. அதே போல்தான் இந்த மழை பொழிவை கேட்கும் நமக்கு விடுதலை என்னும் இறக்கைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஃப்ரீடம் ஃப்ரம் அவர் அடிக்ஷன்ஸ், freedom from our depressions, freedom from all that is not needed for us. Let us understand that we have the wings to fly in God's kingdom. இந்த மழைப்பொழிவின் மூலமாக நமக்கு விடுதலை என்னும் இறக்கைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றதா. எனவே இன்றைய நற்செய்தியில், இன்றைய வாசகங்களில் கேட்ட மக்களாய் இந்த திருப்பலியில் நாம் பங்கேற்கும் போது அந்த கிறிஸ்துவின் அடிச்சுவட்டில் நாம் தொடர்ந்து பயணிப்போம். Let us follow the footstep of Christ and Christ alone. அப்படி நாம் செல்லும்போது நாம் வாழ்வில் எடுக்கும் ஒவ்வொரு முடிவுகளும் இயேசு ஆண்டவர் ஆசீர்வதித்த முடிவுகளாக கண்டிப்பாக இருக்கும். All our life decisions will be indeed in parallel to God's will. எனவே நோவாவின் பேழையை கட்டுகின்றோமா அல்லது நம்முடைய கப்பலை நாமே கட்டுகின்றோமா என்று தொடர்ந்து யோசிப்போம். நம்முடைய வாழ்க்கையை பற்றியும் நம்முடைய குடும்பங்களை பற்றியும் ஆண்டவரிடம் முழுமையாக ஒப்புக்கொடுப்போம். சிந்திப்போம், சீர்தூக்குவோம்,
செயல்படுவோம். ஆண்டவர் என்றென்றும் வாழ்த்தப் பெறுவாராக. ஆமென்.